எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரில. டெஸ்ட்டு, ஆமாம் டெஸ்ட்டு. லார்ட்ஸில் இங்கிலாந்து 22 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து ஒரு எப்படி சொல்கிறது 193 பெருசாக டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும்போது கடைசியாக இந்தியாவோட டெய்லண்டர்ஸ், ஜடேஜா இவங்க கொடுத்த அந்த ஃபைட்டுனால வெறும் 22 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கிலாந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் ஜடேஜாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னா கிரிக்கெட் தாங்க ஜெயிச்சிச்சு. ஒரு வகையான ஒரு அற்புதமான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை 2 டீமும் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் கண்டிப்பாக ரிவ்யூ இருக்குது. ட்ராமாஸ் பற்றி பேசுவோம், கிரிக்கெட் பற்றி பேசுவோம், இந்தியா எதனால் தோத்தாங்க இப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம வந்து பேச போகிறோம். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் லார்ட்ஸில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 3rd டெஸ்ட் மேட்சோட டே 5ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபியில் ஒரு தனித்துவமான ஒரு டெஸ்ட் மேட்ச், இன்னமான ஒரு டெஸ்ட் மேட்ச். டே 1ல் இங்கிலாந்து பேஸ்பாலை விட்டுட்டு ரன் ரேட் 3-2 அப்படின்னு ஆடினது ஒரு பக்கம். 2வது நாளில் இந்தியா வந்து ஒரு பக்கம் திரும்ப கவுண்டர் பண்ணி ஒரு பக்கம். 3வது நாளோட கடைசி 10 நிமிஷம் சுப்மன் கில் இந்தியன் பிளேயர்ஸ் வர்சஸ் ஜாக்வாலி அந்த ஃபைட்டு. அடுத்தது 4வது நாளோட கடைசியில் 193 தான் அடிச்சிருக்கோம், 3 விக்கெட் எடுத்தாச்சு, எப்படியாவது இன்னும் ஒரு விக்கெட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டோட அந்த அக்ரெசிவான தென் எல்லாரும் ஒரு மாதிரி ஃபயர் ஆனாங்க. அது 4வது நாளோட கடைசி 10 நிமிஷம். ஸோ படத்தோட சீன்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது. அப்போ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது கிளைமேக்ஸ்னா அதாவது சிராஜ் டிஃபென்ஸ் வைக்கிறாரு, பால் ஸ்டெம்பில் அடித்து பைல்ஸ் கீழே விழுது. இல்லை அதை நான் சொல்ல வரல, அந்த கடைசி பால் சொல்ல வரல. ஒட்டுமொத்தமாக அந்த கடைசி நாள் ஆமாம் இந்தியா இயர்லியாகவே ரிஷப் பண்டோட விக்கெட்டையும் கேஎல் ராகுலோட விக்கெட்டையும் இழக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 81க்கு 6ன்னு இருக்குது, 83க்கு 7ன்னு இருக்குது. இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நிலமை, இங்கிலாந்து ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணுவாங்கிற நிலமை, இந்தியா 120க்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற நிலமை. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணாங்க பாருங்கள். இன்னொரு பக்கத்தில் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் அவங்க ஒரு ஃபைட் பண்ணாங்க பாருங்கள். இது தாண்டா சினிமா, இது தாண்டா டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை காமிச்சிருக்கிறாங்க. அந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா யாரெல்லாம் தோத்தாங்க, எங்கே தோத்தாங்க, எப்படி தோத்தாங்க நான் பேச போகிறேன். என்னோட கருத்துக்களை எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். இந்தியா எங்கே தோத்தாங்க, ரிஷப் பண்ட் அந்த ரன் அவுட் ஒன்று ஆனார்ல, ஏன்னா ரிஷப் பண்ட் 100 அடிச்சிருப்பாரு, ஒரு 25 ரன்ஸு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் சேர்ந்து இன்னும் ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜேமி ஸ்மித்துக்கு கேஎல் ராகுல் ஒரு கேட்ச் ஒன்று விடுவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அப்போது ஜேமி ஸ்மித் ஒரு 51 அடிப்பார் 2. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் 100 ரன்னு 93% ஆஃப் கண்ட்ரோலில் செம்மை ஆடிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். பஷீர் தூக்கி ஃப்ளை பண்ணுவார், ஸ்லிப்பில் கேட்ச் ஆவார். அதுக்கப்புறம் அந்த 193 இந்தியா சேஸ் பண்ணும்போது, இல்லை 193 சேஸ் பண்ணுறத டே 4ஓட ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன் பாசிட்டிவாக, ஓகேங்களா, பாசிட்டிவாக யார் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாசிட்டிவாக ஆடினாங்க. 193 ரன்னை சேஸ் பண்ணும்போது சுப்மன் கில்லுக்கு கையும் வரலை காலும் வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஒரு மாதிரி பேனிக்லேயே வந்து விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுது. ஜெய்ஸ்வால் நான் நேற்றுக்கு சொல்லியிருப்பேன், ஜெய்ஸ்வால் வந்து டெஃபினட்டாக ஒரு 30 ரன் 40 ரன்னு குயிக்காக அடித்து ஒரு டோன் செட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த 193 ரன்லாம் பெருசாக டார்கெட்டே கிடையாது. இந்தியா ஒரு மாதிரி கேட் வாக் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஈஸி வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு நல்லது ஒரு விக்கெட்டோட 2-1 லீடில் இருந்திருப்பாங்க. ஜெய்ஸ்வால் விக்கெட் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் கருண் நாயர், கேஎல் ராகுல் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இல்லை, நாங்கள் மாதிரி நாங்கள் நல்லா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது கருண் நாயர் அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பால் அப்படி லீவ் பண்ணுறேன்னு பண்ணார். நல்ல லீவ் இல்லை, அது ஒரு பேட் லீவ், எல்பிடபிள்யூ கான். அப்புறம் அங்கே ப்ரெஷர் அங்கேருந்து ஆரம்பிச்சு கில்லு ஒரு காரணம் அப்படின்னா நேற்றுக்கே ஒரு 4 விக்கெட் விழுந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 ரன் கிட்டத்தட்ட சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்களாம் என்ன பிளானில் ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஆடினதும் வந்து இந்த மாதிரியான கிரிக்கெட்டெல்லாம் டிஃபைன் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு கிரிக்கெட் அவங்க வந்து ஆடினாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் லெக் சைட் அவர் ரிதம் கிடைக்கவே இல்லை, ஓகேங்களா, அவருக்கு ரிதம் கிடைக்கவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஸ்டெப் அப் பண்ணி அடித்தார் ரிஷப் பண்ட். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ரவுண்ட் த விக்கெட்லேருந்து ஒன்று குத்தி ஏற்றி ஷார்ட் பால் போட்டுகிட்டே இருந்தார், இல்லைனா ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தார். ஸோ அங்கே டிஃபென்ஸ் வைக்கிறதுல ரிஷப் பண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் ரிஷப் பண்ட்டுக்கு குயிக்காக அந்த பால் டெலிவரி போட்டார், டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் காலியாச்சு.
ரிஷப் பண்டோட டிஃபென்ஸ் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால, ஒரு சின்ன ஒரு கேப் இருந்ததுனால பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடிச்சிட்டு போய் டாப் ஆஃப் த ஸ்டெம்பை காலி பண்ணுச்சு. ஸோ ரிஷப் பண்ட் காலி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேஎல் ராகுலோட LBW நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரு பால் எங்கேயோ வந்து அடிச்சிருக்கும், அவரு எங்கேயோ ஆடி இருந்திருப்பாரு. சுந்தரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் எட்ஜ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பர்பான ஒரு கேட்ச். ஒரு மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ், சிராஜ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ், பும்ரா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ். அதாவது கையில் 7 விக்கெட் தான் இருக்குது, ஒரு 500 ரன் சேஸ் அப்படி கிடையாது. நீங்கள் பொறுமையாக வச்சு 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 எடுத்துட்டா அப்படின்னா காலையில் நல்லா கிளைமேட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அது ஐ மீன் நான் டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட அப்ரோச் பாசிட்டிவாக இருந்தால், உங்கள் டிஃபென்ஸும் சரி, உங்களுக்கு கிரிக்கெட்டும் பாசிட்டிவாக இருந்தால், மைண்ட் செட் பாசிட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஸோ இந்தியா தோக்கிறதுக்கான காரணங்கள்லாம் இவைகள் தான், இதுதான் காரணம். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா கிட்ட ஸ்ட்ரைக் கேட்டு 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 வாங்கி 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 அவர் ஆடினார். அதான் என்ன பிளான்னு எனக்கு தெரில. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர் வந்து 2-2-2-2ன்னு கால் பண்ணுறாரு. செகண்ட் ரன்னு கூட இல்லை, அங்கே ரன்னே ஓடலை ஜஸ்பிரீத் பும்ரா. அது ஏன் புரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவும் பும்ராவும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜடேஜா நான் ஸ்ட்ரைக் ரேட்லேருந்து சொல்கிறாரு உங்களுக்கு ஷார்ட் பால் போடுறாங்க, ஷார்ட் ஆடாதீங்கன்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு அடுத்த பால் திரும்ப நான் அதே மாதிரி தான் ஆடுவேன் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடுறாரு. அதே போல் கர்ஸ் வந்து அவருக்கு ஷார்ட் பால் போடுறாரு. ஷார்ட் பால் போட்டு 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 எப்படியாவது எடுக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. இன்னொன்று ஸ்டோக்ஸ் போட்ட அந்த பாலை அழகாக தப்பிச்சிருக்கலாம். ஆனால் நான் திரும்பவும் ஒரு பெரிய ஒரு புல் ஆடுவேன், ஷார்ட் பால் ஆடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் கேட்டு 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 வாங்கியான பும்ரா அந்த பாலையும் ஷார்ட் பாலையும் ஆடி அவுட் ஆனார். ஜஸ்பிரீத் பும்ராவோட விக்கெட் இருந்திருந்தால் ஜெயித்திருக்கலாமான்னா 22 ரன் தோல்வி இல்லைனாலும் இந்தியா ஒரு 2 ரன் தோல்வியாவது முடிச்சிருந்துருப்பாங்க. அவங்க ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அந்த பக்கத்தில். ஏன்னா ஒரு மாதிரி சாலிடாக பும்ரா நின்றுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்தியாவோட தோல்விக்கு இவையெல்லாம் காரணம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். டெஸ்ட் கிரிக்கெட்னா இப்படி தான். நீங்கள் முதல் நாளில் பண்ண தப்பு, 2ஆம் நாளில் பண்ண தப்பு, அந்த ஒரு தருணத்தில் பண்ண தப்பு கண்டிப்பாக பாதிக்கும். பட் அங்கே நீங்கள் ஒன்று நல்லா பண்ணியிருந்திருப்பீங்க, பிரில்லியண்ட்டாக ஒரு ரன் அவுட் அடிச்சிருப்பீங்க, பிரில்லியண்ட்டாக ஒரு சேவ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அந்த 5 நாளையும் ஜெயிச்சிருப்பீங்க. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். அதுதான் நீங்கள் காமிச்சிருக்கு. பென் ஸ்டோக்ஸோட அந்த டைரக்ட் ஹிட் ரன் அவுட் அப்பா லஞ்சுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் நான் சொல்லுவேன் 5ஆம் நாளில் ஒரு நல்ல ஒரு மூவ்னா ஏதோ ஒரு மூவ் நீங்கள் சொல்லுங்கள். ஆர்ச்சரை கொண்டு வந்ததா? ஆமாம், ஆர்ச்சரை கொண்டு வந்து நல்ல மூவ் தான். ஏன்னா நேற்றுக்கு ஆர்ச்சர் வந்து சாயங்காலம் அவருக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லை, ஆர்ச்சருக்கு பதிலாக கர்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். பாஸு நேற்றுக்கு பெருசாக ஆர்ச்சருக்கு கை வரல தான், ஆனால் ஆர்ச்சர் தான் நம்பிக்கை வச்சு எடுத்துகிட்டு வரணும். அதை பண்ணார். ரிஷப் பண்ட் காலி. ஏன்னா ஜெய்ஸ்வால் கொடுக்காத கேமே இன்றைக்கி பண்ட்டு கொடுத்துருப்பாரு, தூக்கிட்டாரு, பண்ட்டை தூக்கியாச்சு. அதனாலவே இந்த இந்தியாவுக்கு ப்ரெஷர் விழுந்தது. இந்த சேசிங்லாம் வந்து பண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜிபி 50 ரன் டப்பு டப்புன்னு தட்டி போயிருப்பாரு. ஆர்ச்சர் அங்கே எடுத்தார். இன்னொன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் பயமுறுத்திக்கிட்டே இருந்தார் இந்த ஷார்ட் பால்ஸ் போட்டு போட்டு போட்டு. சுந்தரோட விக்கெட்டு காலி. சுந்தர் இருந்தாலும் அவர் 100 பால் டிஃபென்ஸ் வச்சு ஆடிந்திருப்பாரு. ஸோ ஆர்ச்சர் கொண்டு வந்ததும் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி சாலிடாக டிஃபென்ஸ் வைக்கிறாரு, பிளாக் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வா, கிளைமேட் நல்லா இருக்குது, வெதர் ஃபோர்காஸ்ட் சூப்பராக இருக்குது, பவுலிங் சாதகமாக இருக்குது, ஓக்ஸ் எடுத்துகிட்டு வா, ஓக்ஸ் பெருசாக பண்ணலையே, இல்லை பரவாயில்ல ஓக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி பவுலருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ஓக்ஸை கொண்டு வந்தார். அவுட் சைடு சின்ன ஒரு எட்ஜி காலி, நிதிஷ்குமார் ரெட்டி காலி. அதுலேயும் பென் ஸ்டோக்ஸோட மூவ்ஸுங்கிற தாண்டி ஃபில் செட்டு, ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் 2 ஸ்லிப்பு, அப்புறம் கல்லி பாயிண்ட்டு கவர் பாயிண்ட்டு கூடாது. எப்பா இவங்க ரன்னே எடுக்காமல் பார்ப்போம்ப்பா எவ்வளோ நேரம் பேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோம்ப்பா, இவங்க எவ்வளோ நேரம் கடைசி பால் சிங்கிள் எடுத்து போகன்னு பார்த்துப்போப்பா அப்படின்னு ஒரு மாதிரி பென் ஸ்டோக்ஸ் சேலஞ்ச் பண்ணார். ஒரு 40 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு அவரை 50 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் சைடில் இருந்து ஃபீல்ட் செட் மூலமாக தடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு பக்கம். ஃபீல்டிங் ஒரு மாதிரி கன் மாதிரி இல்லை, ஃபீல்ட் செட் ஒரு மாதிரி கன் மாதிரி இல்லை, தளர்ந்துருந்தாங்கன்னா. ஏன்னா இந்தியா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தளர்ந்துட்டாங்க, ஸ்டோக்ஸ் தளர்ந்துட்டார், இங்கிலாண்டோட ஃபீல்டிங் தளர்ந்து இருந்துச்சு. பட் அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி வெறியாக ஃபயராகவே இருந்தாங்க. அப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பைஸ் மூலமாகவே 30 ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதுவும் தோல்விக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். பஷீருக்கு லெஃப்ட் ஹேண்டில் அடிபட்டுடுச்சு, காயம், அவரால் போட முடியுமாங்கிற டவுட்டு. ஆனால் அவர் தான் கடைசியாக வந்து சிராஜை விக்கெட் எடுத்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. சிராஜோட பேட் லக் நீங்கள் பாருங்கள், டிஃபென்ஸ் வைக்கிறாரு, அந்த பால் அழகாக உருண்டு வந்து அப்படியே அழகாக வந்து ஸ்டெம்ப் அடிக்குது, பைல்ஸ் கீழே விழுது, இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க. சிராஜ் ஒன்றுமே பண்ணல, ரொம்ப சூப்பராக ஒரு 30 பால் டிஃபென்ஸ் ஆடி ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் ஜடேஜா கூட போட்டு கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம், இன்னும் ஒரு 22 ரன் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அப்படி ஒரு துர்சம்பவம் நடக்குது. சிராஜ் சோகமாகறாரு, அப்படியே நின்றுக்கிட்டே குனிஞ்சிடுறாரு. குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம்
விக்கெட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்த உடனே ஹாரி ப்ரூக் செலப்ரேஷன்லாம் அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் சிராஜுக்கு வந்து கை கொடுக்குறாரு. அவர் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாரு. ஜோ ரூட், இங்கிலாந்தோட கிரேட் ஜோ ரூட் வராரு. அவர் சிராஜை தட்டி கொடுத்து அவர் 2-3 வார்த்தைகள் பேசுகிறாரு. எனக்கு ஹாரி ப்ரூக் வந்து சிராஜுக்கு கை கொடுத்ததை பார்க்கும்போது 2005 ஆஷஸில் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு 282 டார்கெட்டு. பிரெட்லியும் காஸ்பரோவும் ஒரு மாதிரி 100 பால் கிட்டத்தட்ட ஆடிப்பாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கடைசியாக காஸ்பரோவ் ஹாரிம்ஸனோட பாலில் அவுட் ஆவார். பிரெட்லி ஐயோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சோகமாக உட்காரும்போது ஃப்ரைடி ஃபின்டாஃப் பிரெட்லிக்கு கை கொடுப்பாரு. ஸோ ஆஷஸ் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஒரு மாதிரி பரம்பரையாக எதிரிகள். ஆஷஸ் அவங்களோட கௌரவம். அப்போது ஆஸ்திரேலியா வேறு மாதிரியான ஒரு டீம் ரிக்கி பாண்டிங்கோட கேப்டன்சியில் தோக்குறாங்க. இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஸோ பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் ஆன்ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டில் மாதிரி ஃபயராக இருப்பாங்க. பிரெட்லி சோகமாக உட்காந்துருக்கும் போது ஃபின்டாஃப் கை கொடுத்து பேசினேன் அந்த ஒரு பிக்சர் அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட்டோட ஐகானிக் பிக்சர். கிரிக்கெட் ஜெயிச்சிச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அந்த பிக்சர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இங்கே இந்தியன் பிளேயர்ஸும் சிராஜும் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸும் எவ்வளோ ஃபயராக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் கடைசியாக ஹாரி ப்ரூக் சிராஜுக்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதோ, அதுக்கப்புறம் ரூட் சிராஜுக்கிட்ட 2 வார்த்தைகள் பேசினதோ, தட்டி கொடுத்ததோ, கடைசியாக பென் ஸ்டோக்ஸ் வந்து சிராஜை தட்டி கொடுத்து அவர் ஒரு வார்த்தைகள் பேசினதோ, கிரிக்கெட் ஜெயிச்சிச்சுரா லார்ட்ஸில், அதுவும் புனிதமிக்க லார்ட்ஸில் கிரிக்கெட் ஜெயிச்சிச்சுரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம்னா அந்த டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லுவேன். ஏன்னா அடிச்சிக்கல, அவ்வளோதான், அந்தளவுக்கு வெர்பல் அட்டாக்ஸ் நிறையாக்கு இருந்துச்சு. இது மாதிரியான தருணங்கள் தான் கிரிக்கெட்டு தேவை. கிரிக்கெட்டில் இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையாக்கு நடக்கணும். இது ஒரு பக்கம் அப்படின்னா, பட் சிராஜுக்கு பெரிய ஒரு சல்யூட். அவரோட பிளாக் அண்ட் டிஃபென்ஸ் கொட்டம்பில் அடி வாங்கினார். ஒரு மாதிரி கைட்டி போட்டு எப்போ போகடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கினவர். ஆர்ச்சரோட பால்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து பேட் பண்ணார், தைரியமாக பேட் பண்ணார். அவருக்கு ஃபீல்டர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சு ஸ்டோக்ஸ் மென்டலி ப்ரெஷர் கொடுத்தாரு. இந்தியாவோட டெய்லண்டரில் சிராஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் அடி விழுந்துச்சு. அடி வாங்கி இன்னொன்று ஸ்ட்ரைக் கேட்டு அவர் ஒரு பக்கம் ஜடேஜா கூட சேர்ந்து அவர் ஒரு 54 பால்கள் ஆனார். டாப் ஆர்டர் கூடிய பேட்டர்ஸ் ஒரு ஜெய்ஸ்வாலோ, ஒரு கருண் நாயரோ, ஒரு சுப்மன் கில்லோ, ரிஷப் பண்டோ இவங்களை விட ஒரு அதிகமான பால் 54 பால். இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட பும்ரா அளவுக்கு பால் பிடிச்சிட்டு வாங்கினான்னு தெரியாது. பட் அப்படி ஒரு சாலிடான டிஃபென்சஸ் வாங்கினார். பவுன்சஸ்லாம் போட்டு ஒரு பயமுறுத்தினாங்க. ஆனால் தைரியமாக நின்று சமாளித்தார். ஸோ இந்த இடத்துல டெய்லண்டர்ஸ் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சல்யூட். அண்ட் நான் ரொம்ப நம்புகிறேன் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 டேலண்ட்ஸும் பெருசாக வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப 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 நம்புகிறேன். இந்த தருணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹாரி ப்ரூக்கும் சிராஜும் அந்த ஹேண்ட் ஷேக் பண்ண தருணம் அப்படிங்கிறது வந்து. அடுத்தது பென் ஸ்டோக்ஸ், இந்த டெஸ்ட் மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட். நீங்கள் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பென் ஸ்டோக்ஸ் ஓல்டு பால் மிடில் ஓவர்ஸ் பிக்கர் இது நான் போட்டிருப்பேன். ஏன்னா அவரு பேட் கமின்ஸ் மாதிரிலாம் இந்த மிடில் ஓவர்ஸில் இந்த ஓல்டு பாலை ஹேண்டில் பண்ணுறதுலாம் வேறு யாருமே கிடையாது. எல்லாரும் 2019 ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 153 ரன்கள் நாட் அவுட்டை தான் பெருசாக பேசியிருப்பாங்க. பட் தலைவன் அந்த மிடில் ஓவர்ஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்துருப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் அதே 2019-20 சவுத் ஆஃப்ரிக்காவில் முழுக்க அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாரு. இந்த 1 மேன் ஷோ அப்படிங்கிறது இல்லைனா ஒரு ஒன் டே மேட்சோ ஒரு T20 மேட்சோ ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு, அதாவது அந்த 5 நாளும் அவங்க தான், அதாவது ஒரு டெஸ்ட் மேட்சை ஒருத்தர் ஹோல்டு பண்ணுறாரு, ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு 100 அடிக்கிறது, ஒரு 7 விக்கெட்டோ இல்லை ஒரு 5 விக்கெட்டோ ஒரு இன்னிங்ஸில் அப்படின்னு மட்டும் இல்லாமல், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஜேமி ஸ்மித் கூட சேர்ந்து ஒரு குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் 110 பாலில் 44 ரன்னு, ரிஷப் பண்டோட ரன் அவுட்டு, டைரக்ட் ஹிட்டு, அது பென் ஸ்டோக்ஸோட கையில் தான் வந்தது. எங்கடா விக்கெட் வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரிஷப் பண்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டின்னு இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் ரூட்டு கூட சேர்ந்து 96 பாலில் 33 ரன்னு, அங்கே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி 193 ரன்கள் டார்கெட் வைக்கிறதுக்கு ஒரு குரூஷியல் ஒரு ரன்களை அவர் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் KL ராகுல் விக்கெட் அண்ட் டே 4 முடியும் போது பாசிட்டிவாக போனோம், வேணாம் நான் வந்து பவுலிங் போடுறேன் அப்படின்னு உள்ள அவர் வந்து ஆகாஷ்தீப்போட விக்கெட் எடுத்தார். கடைசியாக ஜஸ்பிரீத் பும்ராவோட விக்கெட்டும் தேவை, அந்த இடத்துல பும்ராவோட விக்கெட் எடுத்து உடச்சி கொடுத்தாரு. டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் முன்னாடி வருவார். இன்னும் 135 ரன் என்னமோ தான் அடிக்கணும், இன்னும் 135 ரன் தான் அடிக்கணும். காலையில் எங்கேயும் பிரேக் எடுக்காமல் 10 ஓவர் ஸ்பெல், லாங் ஸ்பெல் ஒன்று போட்டார். திரும்ப ஒரு 10-11 ஓவர் ஸ்பெல்லு. அப்பா அயராவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேற மாதிரியான ஒரு டெஸ்டோட மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ். ஒரு பேட்டரா, ஒரு ஃபீல்டரா, ஒரு பவுலரா,
ஒரு கேப்டனா பென் ஸ்டோக்ஸ் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ரூட் ஒரு பக்கம் 100 அடிச்சிருக்கலாம், அவரோட பேர் ஹானர் போர்டில் லார்ட்ஸில் வரலாம், ஆனால் ஸ்டோக்ஸோட பேர் ஹானர் போர்டில் வராது. ஆனால் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா அது பென் ஸ்டோக்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கிலாண்டோட கிரேட் ஆல்ரவுண்டர், உலகத்தோட கிரேட் ஆல்ரவுண்டர் பற்றி பேசியாச்சா. இன்னொரு பக்கம் இந்தியாவோட கிரேட் ஆல்ரவுண்டர் அண்ட் உலகத்தோட இன்னொரு டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா. நான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி அப்போ என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா, இப்போ அஸ்வின் ரிட்டையர் ஆகிறாரு, இன்னும் கொஞ்சம் வருஷங்களிலோ கொஞ்சம் மாதங்களிலோ மேபி இது இங்கிலாந்து சீரீஸில் ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ரிட்டையர் பட் இது மாதிரி அப்படின்னு நான் பேசியிருந்திருப்பேன். அண்ட் அதே நேரத்தில் இன்னொன்று ரவீந்திர ஜடேஜா இந்த டெய்லண்டர்ஸுக்கு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல இன்னிங்ஸ் கொடுக்க தவறிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுக்கிட்டு 8வது விக்கெட்டுக்கு 91 பாலுக்கு 30 ரன்னு, 9வது விக்கெட்டுக்கு ஜஸ்பிரீத் பும்ராவை வச்சுக்கிட்டு 132 பால்ல 35 ரன்னு, 10வது விக்கெட்டுக்கு சிராஜ் கூட சேர்ந்து 80 பால்ல 23 ரன்னு பார்ட்னர்ஷிப். ஆக மொத்தத்தில் 250 270 பால்களுக்கு மேலே அந்த 8வது 9வது 10வது விக்கெட்டு எஸ்பெஷலி லோவர் ஆர்டர் பேட்டர் அண்ட் டெய்லண்டர்ஸுகளோட சேர்ந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு லோன் வாரியராக பேட் பண்ணி கிரிட்டிசிசம் எல்லாத்துக்கும் பெருசாக ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேன்செஸ்டரில் அவர் ஒரு மாதிரி ஆட்டம் ஆடிருப்பார் பாருங்க. அந்த ஒரு மாதிரியான ஒரு கோல்டு ஹார்ட் ரவீந்திர ஜடேஜாவை திரும்ப ஒரு 6 வருஷம் கழிச்சு இங்க லார்ட்ஸ்ல பாக்குறேன். பொதுவாக 50 அடிச்சுட்டா அந்த ஸ்வாட் செலிப்ரேஷன் பண்ணுவார். பட் இந்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேஷன் அப்படின்னு பேட்டை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு திரும்ப பேட் பண்ண அவர் போனார். இவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது 71க்கு 5 பண்ணிட்டு போறாரு, திரும்ப உள்ள வராரு. இவர் கூட ஆடுறதுக்கு யாருமே இல்லை, வராங்க போறாங்க வராங்க போறாங்க. ஜடேஜாவோட கண்ட்ரோல் இந்த 4th இன்னிங்ஸ்ல, அதுலேயும் காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, பவுலருக்கு சாதகமாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஜடேஜாவோட இந்த இன்னிங்ஸ் வந்து டெய்லண்டர்ஸில் வச்சு ஒரு 250 பால், அதில் ஒரு 50 அடிச்சுட்டு அவர் இந்த ஸ்வாட் செலிப்ரேஷன் பண்ணாததெல்லாம் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை இன்னும் 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 அது உயர்த்தி இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜடேஜாவோட டிஃபென்ஸ் அண்ட் பிளாக் ரொம்ப நம்புவேன். ஜடேஜாவை சில நேரத்தில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த மாதிரியான கிரிக்கெட் பார்த்துருக்குறேன், அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பிளாக் டிஃபென்ஸ் நான் பார்த்துருக்குறேன், டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துருக்குறேன். ஆனால் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஷார்ட் செலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்படி ஒரு மாதிரி மோசமாக அவுட் ஆகிட்டு போகிறது, அப்போ தான் எனக்கு ஜடேஜா மேலே ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத வைப்பேன். இன்றைக்கி ஆடின ஜடேஜா தான் எனக்கு எப்போவுமே தேவை. ஜடேஜாவோட இந்த டெய்லண்டர்ஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியெல்லாம் வச்சு அடித்த இந்த ஒரு டெஸ்ட் லாஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது மெமரபிள் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ், அதில் சந்தேகமே கிடையாது. தனியாக நின்று போராடினாரு, தனி ஒரு வீரனாக போராடினாரு ரவீந்திர ஜடேஜா. ஒரு மாதிரி வேற ஒரு பிச்சில் வேற ஒரு பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆடுற மாதிரி இருந்தது அவரோட பேட்டிங். வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. இந்த வீடியோவில் ரிவ்யூ இருந்திருக்கும், ட்ராமாஸ் இருந்திருக்கும், வீடியோ ரொம்ப பெருசாக வந்திருக்கும். என்னோட பேச்சையும் என்னோட கருத்துக்களையும் உங்களோட டேட்டாவை செலவு பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சோட டயங்கிரமான, அதாவது டயங்கிரம்னா வாவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னா, எனக்கு கடைசியாக என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் சிராஜ் வந்து ப்ரூக் ஹேண்ட் ஷேக் பண்ணதுலேருந்து ஸ்டோக்ஸ் சிராஜை ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் ஜடேஜாவை ஹக் பண்ணது, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாமே பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். உங்களோட பயங்கரமான மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹெடிங்கில் இங்கிலாந்து வின் பண்ணாங்க, பர்மிங்ஹாமில் இந்தியா வின் பண்ணாங்க, லார்ட்ஸில் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. 2-1 இந்த ஆண்டர்சன் இருக்கிற ட்ரோஃபியில் இங்கிலாந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. பேஸ்பாலை விட்டதுனால இங்கிலாந்து இந்த லார்ட்ஸில் வின் பண்ணாங்க. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது, மேன்செஸ்டர் அண்ட் ஓவரில். இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் பும்ரா கண்டிப்பாக ஆடி ஆகணுங்கிறது ஒரு பக்கம். இன்னும் ஒரு 7 நாள் கேப் இருக்குது. இந்தியாவோட பிளேயிங் லெவலில் என்னவாக இருக்கும், இங்கிலாந்து பேஸ்பாலை கன்டினியூ பண்ணுவாங்களா, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். இன்னும் ஒரு 7 நாள் பிரேக் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் ஆனந்த யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். அண்ட் இந்த நேரத்துலேயும் உட்காந்து பார்க்குறீங்கன்னா வேறு லெவல் தாங்க நீங்கள்.